Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1ல third sum பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதில் வந்துட்டு f of alpha inverse find out பண்ணி equal to f of minus alpha ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் f of alphaனே கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே ரைட் பண்ணுங்க. f of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எலமெண்டோட நேம் மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து a11 a12 a13 a21 a22 a23 a31 A32 A33 ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ங்கிறதுனால A11, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம்ங்கிறதுனால A12, அந்த மாதிரி நம்ம எலமெண்ட்ஸுக்கு நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள், f of alpha inverse equal to f of minus alphaன்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா என்னது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் இன்வர்ஸ் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ f of alpha மாடுலஸ் கேல்குலேட் பண்ணணும். f of alpha modulus of f of alpha equal to நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ cos alpha equal to cos alpha ஃபர்ஸ்ட் ரோ கன்சிடர் a11 கன்சிடர் பண்ணும்போது அந்த ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 1 0 0 cos alpha, அதை ரைட் பண்ணுங்கள் 1 0 0 cos alpha. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவோட மைனஸ் இன்டு 0 0ஓட எது நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் இன்டு a13ஓடது வந்து sin alpha a13ஓட ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 0 1 மைனஸ் sin alpha 0 0 1 மைனஸ் sin alpha 0. இப்போ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். cos alpha க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இன்ட்டு cos alpha minus 0 plus sin alpha 0 into 0 0 minus இங்கே sin alpha இருக்குது, ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் into மைனஸ் plus sin alpha equal to cos alpha மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் alpha, இது 0, இது ஆல்ரெடி 0, ப்ளஸ் இங்கே sin alpha into 0 0 sin alpha into sin alpha plus sin square alpha. ஆல்ரெடி நம்ம முன்னாடி இல்லை 9th 10th 11th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சேம் அதே தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா தீட்டாக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபான்னு இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானா 1. இப்போ f of alpha modulus of f of alpha equal to 1. This is not equal to 0. ஸோ நம்ம இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணலாம். f of alpha inverse equal to formula 1 divided by modulus of f of alpha into h f of alpha. next வந்து நம்ம modulus of f of alpha find out பண்ணிட்டோம். f of alpha next calculate பண்ண வேண்டியது. so h f of alpha equal to transpose of cofactor. so transpose of cofactor எப்படி ரைட் பண்ணணும், c11 c12 c13 c21 c22 c23 C31 C32 C33. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ்ஸு மைனஸ், இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் கண்டினியூஸ் ஆகிரும். மைனஸ்ஸு இதில் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு டிரான்ஸ்போஸ். C11னா A11ஓட கோஃபேக்டர் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு
C11னா A11ஓட கோஃபேக்டர். ஸோ A11 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமை ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணணும். 1 0 0 cos alpha 1 0 0 cos alpha. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C12னா இந்த A12ஓட கோஃபேக்டர். ஸோ A12 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அதை கன்சிடர் பண்ணுங்கள். 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மாடுலஸ். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் C13னா A13ஓட கோஃபேக்டர். ஸோ A13 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. அதை கன்சிடர் பண்ணுங்கள். 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் சிம்பிள் C21னா A21ஓட கோஃபேக்டர். ஸோ அது இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அதை கன்சிடர் பண்ணுங்கள். 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் C22னா A22ஓட கோஃபேக்டர். ஸோ A22 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இதை ரைட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C23னா A23ஓட கோஃபேக்டர். ஸோ A23 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸு காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. அதை கன்சிடர் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் C31னா A31ஓட கோஃபேக்டர். ஸோ A31 இருக்கிற ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணணும். அப்போ கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் 0 சைன் ஆல்ஃபா 1 0. அதை கன்சிடர் பண்ணுங்கள். 0 சைன் ஆல்ஃபா 1 0. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் C32னா A32ஓட கோஃபேக்டர். A32 இருக்கிற ரோ ப்ளஸ் காலம் ஹைட் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்குதுல, அதை கன்சிடர் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா 0 0. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு C33னா A33ஓட கோஃபேக்டர். ஸோ A33 ரோ ப்ளஸ் காலமாக ஹைட் பண்ணுங்கள். கிடைக்கிற 2x2 மேட்ரிக்ஸ் காஸ் ஆல்ஃபா 0 0 1. அதை கன்சிடர் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா 0 0 1. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்போ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு 1 into cos alpha minus 0 into 0 0 minus 0. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 0 into cos alpha 0 0 into எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ அதோட வேல்யூ 0. இங்கே 0 into 0 0. இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு 0 into 0 0. இங்கே மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி ஃபார்முலாவில் வர மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் 0வால் இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ இதோட வேல்யூ 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஃபார்முலா இருக்கிற மைனஸு சேம் இதோட 0ல் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ 0 ஆகிடும். இங்கே வந்து ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. கிராஸில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இது வந்து ஃபார்முலாவில் இருக்கிற
இங்கே மைனஸ், இதையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ 0 ஆகிடும். ப்ளஸ் சிம்பிள் ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா 0 into 0 0 minus 0 transpose equal to plus in cos alpha இதோட வேல்யூ 0. இங்கே sin alpha இதோட வேல்யூ 0. cos square alpha plus sin square alpha அது நம்மளுக்கு தெரியும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. சேம் அதே தான். cos square alpha plus sin square alpha வேல்யூ வந்துட்டு 1. இது வந்து 0. இது மல்டிப்ளை மைனஸ் sin alpha இது 0. இது வந்துட்டு cos alpha. நெக்ஸ்ட் நம்ம இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அட் g of x கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ண எப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். at f of alpha equal to இப்போ ஃபஸ்ட் ரோ டிரான்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியதில் ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக நம்ம ரைட் பண்ணணும். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபாவை ஃபஸ்ட்டு காலம் cos alpha 0 sin alpha. next பாருங்க செகண்ட் ரோவை செகண்ட் காலமா 0 1 0 அதை வந்துட்டு செகண்ட் காலமா ரைட் பண்ணுங்க 0 1 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா தேர்ட் ரோவை தேர்டு காலமாக ரைட் பண்ணணும். மைனஸ் sin alpha 0 cos alpha. நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது f of alpha inverse. ஸோ f of alpha inverse நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். f of alpha inverse equal to ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணியிருக்கிறோம். 1 divided by modulus of f of alpha at f of alpha 1 divided by modulus of f of alpha 1 value. ஸோ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது 1 divided by 1 into at f of alpha அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. நம்மளுக்கு f of alpha inverse equal to 1 divided by 1 cancel ஆகிடும். ஸோ cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இதை நம்ம equation 1ன்னு கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு என்னது ஈக்குவல் டு f of minus alpha ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ f of alpha ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. f of minus alphaனா இந்த ஆல்ஃபா இருக்கிறதுல எல்லாம் ப்ளஸ் ஆல்ஃபா இருக்கிறதுல மைனஸ் ஆல்ஃபாவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பாருங்கள் f of alpha ஈக்குவல் டு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அதே தான். கொஸ்டினே f of alpha தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கு ரைட் பண்ணுங்கள். f of alpha ஈக்குவல் டு cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. இது ஆல்ரெடி கிவன் இன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் f of alpha தான். இப்போ நம்மளுக்கு f of minus alpha ஆகும்போது இங்கே இதில் எல்லாம் ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா ஆகிடும். ஸோ காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0 இதில் வந்து sin மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 minus into sin minus alpha 0 cos minus alpha. இப்போ பாருங்கள் சேம் இது முன்னாடி நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் படிச்சிருப்போம். cos minus theta equal to cos theta sin minus theta equal to minus sin theta. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சேம் அதுதான் இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம்.
cos minus alpha தீட்டாக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ cos minus alpha என்ன ஆகிடும்? cos alpha 0. இங்கே sin minus alpha என்ன வரும்? minus sin alpha இது 0 1 0. ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. sin minus alpha வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் sin alpha மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் sin alpha ஆகிடும். இது 0. இங்கே இருக்கிற cos minus alpha cos alpha. இது வந்துட்டு equation 2. இது வந்துட்டு f of minus alpha. இப்போது equation 1 and 2 பாருங்க. this is equation 1. இது வந்து பார்த்தீங்கன்னா equation number 2. இந்த ரெண்டுமே சேமாக இருக்கும் பாருங்க. cos alpha 0 minus alpha சேம். இந்த f of alpha இன்வர்ஸும் f of minus alphaவோட வேல்யூ given நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறதும் சேமாக இருக்குது. ஸோ hence equation 1 and 2 same. So hence this is proved. Equation 1 and 2 வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ hence proved. f of alpha inverse equal to f of minus alphaன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் நீங்கள் வந்து இதில் f of alphaன்னு கொடுத்துருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வந்துட்டு இப்போ ஏபிசி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறது மாதிரி தான் இதை வந்து f of alphaன்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை வேறு எதுவும் பெருசாக இது பண்ணுறதில்ல. சேம் ப்ரீவியஸ் மெத்தட் தான். அதே தான் நம்ம அடித்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.